அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலவசம் வேண்டாம். யாருக்குங்க இலவசம் கொடுப்பாங்க? அதாவது ஒருத்தங்க கிட்ட நிறைய பொருள் இருந்ததுன்னா, அது இலவசமாக கொடுப்பாங்க. இல்லை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களால ஒரு வேலை ஆகணும்னா இலவசம் கொடுப்பாங்க. மக்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க நம்ம கையில் இலவசமாக சும்மா காக்காக்கு போடுற மாதிரி கிள்ளி போட்டுட்டு, அவங்க பெருசாக எடுத்துக்க போகிறாங்கன்றது தானே அர்த்தம். எங்கேருந்து கொடுப்பாங்க? கஜானாலே காலின்றாங்க நம்ம தமிழக அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா. கஜானா காலியாக இருக்கும் பொழுது எப்படி எல்லாருக்கும் கொடுப்பாங்க? சுமாராக ஒரு 5 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா, 5 கோடி பேருக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சரி, பெண்களே எடுத்துக்கோங்க, ஒரு 2 கோடி பேர் இருக்காங்கன்னா, அவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஏன் இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரூ. 1000 ரூ. 2000 அந்த இலவசத்தை வாங்கிறதுனால அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவங்க நமக்கு போடுற பிச்சை. எத்தனையோ வாட்டி சொல்லியும் காமிச்சிருக்காங்க. நீங்களாம் ஓசி பஸ்ஸில் தானே போனீங்க அப்படின்ட்டுருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? மான மானமுள்ள மனுஷன்னா தமிழன்னு சொல்லுவாங்க. மானத்துக்கு பேர் போனது தமிழ்நாடுன்னுவாங்க. இப்போ மானமும் இல்லை, ஈனமும் இல்லை, வெக்கமும் இல்லை. யார் எது கொடுத்தா? அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெலாம் சொல்லுவாங்க, யாராவது பொருள் வாங்கிட்டு வராத, யாராவது பொருள் வாங்கிட்டு வந்தால் கொண்டு போய் உடனே கொடுத்துட்டு வேலை முடிஞ்சதுன்னா அப்படின்வாங்க. ஒரு இரவு பொருள்னால் அதாவது கடனுக்கு வாங்காது, அதுவே வாங்காதுன்னு சொல்லி தான் நம்மளால் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம். அப்போ இதை மட்டும் எப்படி நீங்கள் இரவு பொருளை வாங்குவீங்க? அதை அவங்க திருப்ப கொடுக்கணுன்னு தானே எதிர்பார்ப்பாங்க. கொடுக்கறத நீங்கள் பெருசாக போட்டுன்னு குத்திடுவீங்க ஓட் பட்டனில். அதுக்கப்புறம் 5 வருஷம் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. அந்த ரூ. 1000 டெய்லி கொடுத்தா கூட பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க போகிறாங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க போகிறாங்க. அப்படி தானே? அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு பிரியாணி பொட்டலுமே பார்த்தீங்கன்னாக்கா சர்வசாதமாக நல்ல கடையில் போய் பிரியாணி வாங்கினாலே ரூ. 1800 வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஆகுது. அப்படி ஒரு பக்கெட் பிரியாணி கூட வாங்க முடியாது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ணுன்னாக்கா. எதுக்கு நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலவசம் இனாமாக கொடுக்குறாங்க? ஓடி போய் நின்று அந்த டப்பா வாங்கிட்டு வந்து ஹாட் பேக் வாங்கிட்டு தான் நம்ம குடும்பம் நிறைய போதா? இல்லை ஸ்டாம்பீட் ஆகி நிறைய பேருக்கு அடிபட்டு, ஏன் இதெல்லாம்? நம்ம தன்மானத்தோடு வாழ்வோம், தன்மானத்தோடு நம்ம குழந்தைங்களையும் ஆளாக்குவோம். அவங்களுக்கு இந்த இலவசத்தை பழக்க வேண்டாம். மேலும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம ஓட்டு போடுறவங்க நம்மளுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறாங்கன்றத பார்த்து ஓட்டு போடுங்க. இலவசத்துக்கு மயங்காதீங்க. நன்றி, வணக்கம்.